ஓம் சாய்ராம். ஸ்ரீஹரி தெய்வம். அத்தியாயம் 24. குரு நிவேதனம். வெற்றிக்கு வழி. சத்குருவின் பாதங்களில் நாம் முதலில் சமர்ப்பிக்க வேண்டியது நம் அகங்காரத்தை. அதுவே நாம் எடுத்த பணி யாவும் வெற்றியடைய உறுதியளிக்கிறது. பாபாவை வணங்குவோருக்கு இகபர சுகங்கள் இரண்டுமே கிடைக்கின்றன. நம் வாழ்வின் உண்மையை உணர்ந்து அமைதி, மகிழ்ச்சி இரண்டையும் அடைகிறோம். சுபிட்சத்தை பெற விரும்புவோர் பாபாவின் லீலைகளையும் கதைகளையும் பக்தியுடன் கேட்டல் வேண்டும். அவைகளை எண்ணி தியானிக்கவும் வேண்டும். இவற்றை நாம் மேற்கொள்ளும் போது வாழ்வின் லட்சியத்தை நாம் எளிதாக எட்ட முடியும். ஒவ்வொருவரும் கேலியான வேடிக்கையான பேச்சுக்களை விரும்பி கேட்டார்கள். தன்னை விமர்சித்து கேலி செய்வதையோ வேடிக்கை பேசுவதையோ யாருமே விரும்ப மாட்டார்கள். இதில் பாபாவின் வழி விசித்திரமானது. பாபா அபிநயத்துடன் பேசுவது பொதுமக்களுக்கு கேட்பதற்கு மிகுந்த ஆர்வத்தை தூண்டும். அவரின் வேடிக்கை பேச்சுகளும் கூட அறிவுரை தருவதாகவே இருக்கும். எனவே பாபாவின் கேலி பேச்சுக்கு ஆளானாலும் கூட பக்தர்கள் அதனை பொருட்படுத்துவது இல்லை. அவ்வகையில் ஹேமந்த் பந்த் தன் சொந்த அனுபவத்தை இங்கு பகிர்கிறார். சிதறிய பருப்பு மணிகள். ஷீரடியில் ஞாயிறு தோறும் சந்தை நடைபெறுவது வழக்கம். அருகில் உள்ள கிராம மக்கள் அங்கு வந்து பந்தல் கடைகளை போட்டு தங்களது பொருட்களை விற்பனை செய்வார்கள். ஒவ்வொரு மாலையும் சந்தையில் கூடும் கூட்டத்தை விட ஞாயிறு அன்று மசூதியில் கூடும் கூட்டம் அதிகம். ஞாயிறு அன்று மாலை மூச்சு திணறும் அளவிற்கு கூட்டம் கூடிவிடும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையின் போது ஹேமந்த் பந்த் பாபாவின் முன் அமர்ந்தார். பாபாவின் கால்களை நீவி பிடித்து கொண்டு இருந்தார். அப்போது கடவுளின் நாமாக்களை உச்சரித்து கொண்டிருந்தார் ஷாமா. அவர் பாபாவின் இடப்பக்கத்திலும் வாமன் ராவ் வலப்பக்கத்திலும் அமர்ந்திருந்தனர். அப்போது ஷாமா சிரித்து கொண்டே, அண்ணா சாஹிப்புடன், பாரும், உமது கோட்டின் கைமடிப்பில் பருப்பு மணிகள் இருக்கின்றன என்றவராய் அக்கோட்டின் கைமடிப்பை தொட்டு பார்த்து தானியங்கள் இருப்பதை கண்டார். அப்போது ஹேமந்த் பந்த் விஷயம் என்னவென்று அறிவதற்காக கையை நீட்டவும் அனைவரும் ஆச்சரியம் அடையும்படியாக ஹேமந்த் பந்த் கை நீட்டும் நேரத்தில் சில பருப்பு மணிகள் கீழே உருண்டோடியது. அனைவரும் அதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தவர்களாய் கீழே சிதறிய பருப்பு மணிகளை பொறுக்கி எடுத்தனர். இந்நிகழ்ச்சியே வேடிக்கைக்கு காரணமானது. அனைவருக்கும் அக்கோட்டு மடிப்பில் தானியம் அவ்வளவு நேரம் அவ்விடத்தில் இருந்தது ஆச்சரியமானது. ஹேமந்த் பந்தாலும் அவ்விஷயத்தை யூகிக்க முடியவில்லை. அனைவரும் இவ்வினோதத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கையில் பாபா அண்ணா சாஹிப்பிடம், இந்த ஆளுக்கு தனியாக தின்னும் பழக்கம் இருக்கிறது. இன்று சந்தை நாளானபடியால் பருப்பு மணிகளை அசை போட்டு கொண்டே வந்தார். அவருக்கு இப்பழக்கம் உண்டு என்பதற்கு இதுவே சாட்சி. இதில் ஆச்சரியப்படுவதற்கு வேறென்ன இருக்கிறது என்றார். ஹேமந்த் பந்த் இதை உடனடியாக மறுத்தார். அவர் பாபாவிடம், பொருட்களை தனியாக தின்று நான் அறியேன். பின்னர் ஏன் என் மீது இக்கெட்ட பழக்கத்தை பற்றி என் மீது சுமக்கிறீர்கள் என்றார். மேலும் அவர், ஷீரடி சந்தையை நான் இதுவரையில் பார்த்ததில்லை. பின்னர் எங்கனம் நான் பருப்பு மணிகளை வாங்கி இருக்க முடியும்? பருப்பு மணிகளே நான் வாங்காத போது எப்படி உண்டிருக்க முடியும் என்று கேட்டார். அதன் அருகில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்காமல் ஒருபோதும் நான் எதனையுமே சாப்பிடுவதில்லை என்றார். இதை கேட்ட பாபா, அருகில் இருப்பவர்களுக்கு நீ பகிர்ந்து கொடுப்பது எல்லாம் உண்மைதான். ஆனால் ஒருவரும் அருகில் இல்லை என்னும்போது நீ என்ன பண்ண முடியும்? ஆனால் நீங்கள் உண்ணும்போது என்னையாவது நினைவில் கொள்வீரா? எப்போதும் நான் உம்முடன் இருக்கிறேனே. நீர் உண்ணும் முன் எனக்கு எதையாவது அளிக்கின்றீரா என்று கேட்டார். அவர் கேட்டதன் சூட்சமத்தை அறிவோம். குரு நிவேதனம். இந்நிகழ்ச்சியின் வாயிலாக பாபா உபதேசிப்பதை நாம் கவனத்துடன் சிந்திக்க வேண்டும். நாம் புலன்களின் தேவைக்கேற்ப ஒன்றினை
ஏற்கும்போது அப்பொருள் புலன்களை சென்றடையும் முன்பே நம் மனதாலும் அறிவினாலும் அனுபவிக்கப்படுகின்றன என்பதே நம் பாபாவின் உபதேசம். ஒரு பொருளை நாம் ஏற்பதற்கு முன்னால் நாம் நம் பாபாவை நினைத்த பின் ஏற்போமேயானால் அப்பொருள் எதுவானாலும் முதலில் பாபாவுக்கு நிவேதிக்கப்படுகின்றது. இதுவே நம் நினைவில் நிலை கொண்டுள்ள இறை சக்தியாகிய பாபாவுக்கு நிவேதனம் செய்யும் முறையாகும். இவ்வாறு நாம் செய்வதன் மூலம் குருவிற்கு சமர்ப்பிக்கப்பட்ட பின் நம் புலன்களை சென்றடையும் போது அப்பொருட்களின் மீதான பற்று இயற்கையாகவே குறைந்து விடுகின்றது. இவ்விதமாக ஆசை, கோபம், பொறாமை போன்ற தீய குணங்களும் அதனை கொண்டு வரும் நம் எண்ணங்களையும் நாம் குருவிற்கு சமர்ப்பித்தோமேயானால் எல்லாவிதமான தீய எண்ணங்களும் குருவின் அருளால் நம்மை விட்டு நீங்கிவிடும். எந்த பொருளையும் நாம் அனுபவிக்கும் முன் நாம் நம்முள் இருக்கும் பாபாவை நினைத்து கொண்டால் அப்பொருளை அனுபவிக்கலாமா வேண்டாமா என்ற கேள்வி நம் மனதுள் எழும். பின்னர் அனுபவிக்க தகாததாய் நம்மால் ஒதுக்கப்பட்டு விடும். நம் தீய பண்புகளும் செயல்களுமே அவ்விதமாகவே நம்மால் ஒதுக்கப்பட்டு விடும். நம்மிடம் நற்பண்புகள் வளரும். குருவிடம் நாம் செலுத்தும் அன்பும் வளர்ந்து தூய ஞானம் துளிர்க்கும். இந்த உண்மை ஞானம் வளருமேயானால் நான் எனது என்னும் அகந்தை உணர்வு அழிக்கப்படும். நம் அறிவு ஆன்மீக தன்மையதாய் மாறிவிடும். இதுவே இறுதியில் மன நிறைவையும் பேரின்பத்தையும் அளிக்கும். குருவும் கடவுளும். பொதுவாக குருவுக்கும் கடவுளுக்கும் எவ்வித பேதமும் இல்லை. அவர்களுக்குள் பேதம் காண்பவன் கடவுளை எவ்விடத்தும் காண்பதில்லை. அதனால் எவ்வித பேதமின்றி குருவும் கடவுளும் ஒருவரே என்பதனை உணர்தல் வேண்டும். பேதம் காணும் எண்ண வேறுபாடுகளை களைந்து குருவே கடவுள் என்றெண்ணி வழிபடுதல் வேண்டும். குருவுக்கு செய்யும் பணிவிடையால் கடவுளே மகிழ்வடைகிறார். அதன் பின் நம் எண்ணங்கள் தூய்மையாக்கப்பட்டு தன்னை அறியும் ஞானத்தை கடவுள் நமக்கு அளிப்பார். எனவே குருவுக்கு சமர்ப்பிக்காமல் எப்பொருளையும் புலன்கள் வழியாக அனுபவித்தல் கூடாது. விதமாக நாம் பயிற்சி மேற்கொள்ளும் போது நம் மனம் பாபாவால் நிறைந்து தியான சக்தி பெருகும். உலகப்பற்று நீங்கி பக்தி பெருகும். முக்தி கிட்டும். பசியும் தாகமும் கூட மறந்து போகும். சம்சார வாழ்க்கையிலும் நாட்டம் குறையும். உலகத்தின் சுகபோகங்களில் மீதான ஈடுபாடு குறையும். இறுதியில் நம் மனதிற்கு அமைதியும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் கிட்டும். கிருஷ்ணார்ப்பணம். இச்சம்பவத்தோடு தொடர்புடைய சுதாமரின் கதையினை காண்போம். மேல் சொல்லப்பட்ட தத்துவத்தினையே இக்கதை விளக்குகிறது. குருவாகிய சாந்திபனி முனிவரின் ஆசிரமத்தில் கிருஷ்ணரும் அவரது அண்ணனான பலராமரும் சுதாமர் என்ற தோழருடன் வசித்து வந்தனர். கிருஷ்ணரும் பலராமரும் காட்டிற்கு விறகு கொண்டு வர சென்றனர். சாந்திபனி முனிவரின் மனைவி சுதாமரிடம் மூவருக்குமான கடலை பருப்புகளை கையில் கொடுத்து சுதாமரை அனுப்பினாள். காட்டில் சுதாமரை கண்ட கிருஷ்ணர் தான் தாகமாய் இருப்பதால் குடிப்பதற்கு தண்ணீர் வேண்டும் என்றார். அதற்கு சுதாமர் வெறும் வயிற்றுடன் தண்ணீர் குடிக்கக்கூடாது, சிறிது நேரம் இளைப்பாறலாம் என்றார். தன்னிடம் தண்ணீரும் கடலை பருப்பும் குருவின் மனைவி கொடுத்து அனுப்பியதை பற்றி சுதாமர் எதையும் கூறவில்லை. களைப்பாய் இருந்த கிருஷ்ணர் சுதாமரின் மடியில் தன் தலையை வைத்தபடி உறங்கி போனார். கிருஷ்ணர் உறங்கியதை கண்டதும் சுதாமர் தன்னிடம் இருந்த கடலையை எடுத்து உண்ணத் தொடங்கினார். திடீரென கண் விழித்த கிருஷ்ணர், தாதா, நீ என்ன சாப்பிடுகிறாய்? ஏதோ நீ உண்பது போல சத்தம் கேட்கிறதே என்றார். அதற்கு சுதாமர், சாப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது? நான் குளிரால் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். எனவே என் பற்கள்
தாளமடித்து கொண்டிருக்கின்றன. விஷ்ணு சகசரநாமத்தை கூட என்னால் சரிவர பாராயணம் செய்ய முடியவில்லை என்றார். இதை கேட்ட சர்வவியாபியான கிருஷ்ணர் சுதாமரிடம், நான் மற்றவர்களது பொருட்களை உண்ணும் ஒரு மனிதனை கனவில் கண்டேன். அவனிடம் அதை பற்றி நான் கேட்டபோது, என்ன மன்னா இருக்கிறது தின்பதற்கு என, தின்பதற்கு எதுவும் இல்லை என்னும் பொருளில் பதிலளித்தான். மற்றொருவன், அது அங்கனமே இருக்கட்டும் என்றான். தன் கனவை கூறிய கிருஷ்ணர் சுதாமரிடம், தாதா, இது வெறும் கனவுதான். நீ எதையும் எனக்கில்லாமல் உண்ணமாட்டாய். இது எனக்கு தெரியும். ஏதோ கனவு கண்ட ஞாபகத்தில் உன்னிடம் கேட்டுவிட்டேன் என்றார். ஆனால் பின்னாளில் அவர் தன் மனைவியின் உழைப்பால் ஈட்டிய ஒரு பிடி அவலை கிருஷ்ணருக்கு கொடுத்தார். அப்போது கிருஷ்ணர் மகிழ்வுற்று ஒரு பொன் நகரத்தையே அவருக்கு அளித்தார். மற்றவர்களிடம் பகிர்ந்து உண்ணாமல் தனியாக தின்போர் இக்கதையை நினைவில் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு முதலில் சமர்ப்பித்துவிட்டு அவர் திருப்தியுற்ற பின் நாம் அதனை உண்பித்தல் வேண்டும். இதனை ஸ்ருதியும் கூட பகிர்கிறது. நம் பாபாவும் இதனை ஒரு வேடிக்கையாக பேசி நமக்கு இதனை உணர்த்துகிறார். சமாதானப்படுத்திய பாபா. அண்ணா மௌஷிபாய். பாபாவுக்கு அண்ணா சஞ்சனிக்கர் என்ற ஒரு அடியவர் இருந்தார். அவர் எளிமையானவர், ஆனால் முரடர். ஆனாலும் நேர்மையானவர். அவர் யாரையும் லட்சியம் செய்ய மாட்டார். இதனால் அவர் எச்செயல்களையுமே யாரையும் எதிர்நோக்காமல் தன் சொந்த செலவிலேயே செய்தார். அவர் வெளித்தோற்றத்திற்கு கடுமையானவராக இருந்தாலும் அவர் நட்பண்புடையவர். கள்ளமின்றி இருக்கும் அவரை பாபா அதிகம் நேசித்தார். அவர் ஒருமுறை பாபாவுக்கு ஒவ்வொருவரும் சேவை செய்வது போன்றே தானும் பாபாவுக்கு சேவை செய்யும் நோக்கத்தில் தலை குனிந்து நின்று கொண்டு பாபாவின் இடது கரத்தை பிடித்து நீவி கொண்டிருந்தார். அப்போது பாபாவால் அம்மா என்று அன்போடு அழைக்கப்படும் மௌஷிபாயி என்னும் வயதான விதவை வலது புறத்தில் அமர்ந்தவராய் தனக்கு இயன்ற விதத்தில் பாபாவுக்கு சேவை செய்து கொண்டிருந்தாள். மௌஷிபாயி தூய உள்ளம் கொண்ட நல்லவள். அவள் தன் இரு கை விரல்களையும் சேர்த்து கொண்டு பாபாவின் அடி வயிற்றை அழுத்தமாக பிடித்துவிட்டு கொண்டிருந்தாள். அடி வயிற்றே அமுங்கிவிடும் போல் அவளது சேவை வேகம் நிறைந்ததாய் இருந்தது. பாபா அப்படியும் இப்படியும் புரண்டபடி படுத்திருந்தார். மற்றுமொரு பக்கம் அண்ணா சஞ்சனிக்கரின் சேவை நடந்து கொண்டிருந்தது. பாபாவின் இரு பக்கத்திலும் அமர்ந்து இவர்கள் சேவை ஆற்றி கொண்டிருந்தனர். அந்நேரம் இருவரின் முகங்களும் அசைவதில் கிழவியின் முகம் அண்ணா சஞ்சனிக்கரின் முகத்திற்கருகே வந்துவிட்டது. உடனே அந்த மூதாட்டி வேடிக்கையாக, ஓ, இந்த அண்ணா ஒரு கெட்டவன். அவன் என்னை முத்தமிட விரும்புகிறான். தலை நரைக்கும் வயதாகியும் முத்தமிடுவதற்கு அவன் வெட்கப்படவில்லை என்றாள். கிழவி கேலியாக சொன்ன வார்த்தைகள் அண்ணாவை கோபமடைய செய்தன. முஷ்டியை மடக்கிவிட்டு கொண்டு, ஓ, நான் ஒரு கெட்ட கிழவனா? நான் அவ்வளவு முட்டாளா? நீயே சண்டையை ஆரம்பித்து என்னுடன் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாய் என்றார் அண்ணா கோபமாக. அங்கிருந்த அனைவரும் அவர்களுக்கு இடையே நடைபெற்ற விவாதங்களை ரசித்து கொண்டிருந்தனர். இதனை கண்ணுற்றார் பாபா. இருவரையுமே பாபா அதிகமாக நேசித்ததால் அவர்களின் சண்டையை நிறுத்த அச்சண்டையை தன் திறமையால் எளிதாக முடித்து வைத்தார். பாபா அன்புடன் கூறியது, இந்த அண்ணா ஏன் அனாவசியமாக கூச்சலிடுகிறார், குழப்பத்தை உண்டாக்குகிறார்? ஒரு தாயை முத்தமிடுவது ஒன்றும் நெறிக்கட்ட செயல் இல்லையே. அதில் என்ன தீமையை கண்டுவிட்டீர்கள்? எனக்கு எதுவும் விளங்கவில்லையே என்றார் பாபா. பாபாவின் இம்மொழிகளை கேட்டதும் இருவரும் மனம் நெகிழ்ச்சி அடைந்தவர்களாய் அமைதி அடைந்தனர். பாபாவின் பதில் அவர்களுக்கு திருப்தியை அளித்தது. சேவையில் ஆத்மார்த்தம். பாபா தன் அடியவர்கள் ஒவ்வொருவரையும்
அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப சேவை செய்ய அனுமதித்தார். அதில் பிறர் தலையிடுவதை பாபா விரும்புவதில்லை. ஒருமுறை மௌஷிபாய் மற்றொரு சந்தர்ப்பத்திலும் அடிவயிற்றை தேய்த்து அமுக்கிக் கொண்டிருந்தாள். அவள் அச்சேவையில் காட்டிய வேகமும் கடுமையும் கண்டு அடியவர்கள் மனம் தளர்ந்தனர், கவலை கொண்டவர்களாய் ஆனார்கள். பதறிய அவர்கள், ஓ அம்மா, உன் சேவையில் அமைதியையும் நிதானத்தையும் காட்டு, இல்லையெனில் பாபாவின் இரத்த குழாய் நரம்பு இவைகள் உடைப்பட்டு போகும் என்று அம்மூதாட்டியிடம் கூறினார்கள். இதை கேட்டதும் பாபா தன் இருக்கையை விட்டு எழுந்தார். தன் சட்காவை எடுத்து தரையில் ஓங்கி அடித்தார். அவரின் கண்கள் நெருப்பு துண்டம் போலாயின. ஒருவருக்கும் அவரிடம் நெருங்கவோ பேசவோ தைரியமில்லை. பின்னர் பாபாவின் செயல் அனைவரையும் நடுங்க வைத்தது. சட்காவின் ஒரு முனையை தன் கைகளில் பிடித்து கொண்டு மற்றொரு முனையை தன் தொப்புள் குழியில் வைத்து அழுத்தினார். தன் கையில் வைத்திருந்த முனையை ஒரு கம்பத்தில் பொருத்தி கொண்டு அழுத்த முயன்றபடி நீளமுள்ள அந்த சட்கா முழுவதும் அடி வயிற்றுக்குள் சென்று விட்டது போல தோன்றியது. இன்னும் சிறிது நேரத்தில் பாபாவின் அடிவயிறு கிழிந்து விடுமோ என்று நடுநடுங்கினர். அந்த கம்பம் உறுதியானது, அசையாமல் இருந்தது. அதன் அருகில் மிக நெருக்கமாய் போய்கொண்டிருந்த பாபா அந்த கம்பத்தை பலமாக அணைத்தார். இதை பார்த்தவர்கள் பயந்து எந்த நிமிடத்திலும் வயிறு கிழிய கூடுமோ என்றெண்ணினர். அவர்கள் பாபாவின் செயலை கண்டு திகைத்தவர்களாய் பயத்தால் ஊமையாகி நின்றார்கள். பாபா தன் அடியவர்களுக்காகவே இவ்வாறு செய்து தன்னை வருத்தி கொண்டார். மற்ற அடியவர்கள் பாபாவுக்கு எவ்வித வலியையும் வேதனையையும் உண்டாக்க கூடாது என்ற நல்லெண்ணத்தில்தான் மௌஷிபாயிடம் அவர்கள் சேவையில் நிதானத்துடன் செய்யும்படி கேட்டார்கள். ஆனால் பாபாவுக்கு அவர்களின் இச்செயலைக் கண்டு மனம் பொறுக்கவில்லை. பக்தர்களுக்கோ பாபாவின் செயல்பாடுகளைக் கண்டு வியப்படைவதைத் தவிர வேறு எதையும் செய்ய முடியவில்லை. சற்று நேரத்தில் பாபாவின் ஆவேசம் தளர்ந்தது. அவர் தன் கையில் வைத்திருந்த சட்காவை கீழே போட்டுவிட்டு தன் இடத்தில் அமர்ந்தார். பாபாவின் இச்செயல் மூலம் அடியவர்கள் மற்ற அடியவரின் சேவையில் தலையிடக்கூடாது என்றும் அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சேவை செய்ய விட்டுவிட வேண்டும் என்னும் இப்பாகத்தை அறிந்து கொண்டனர். ஏனெனில் ஒவ்வொருவரின் சேவையின் மதிப்பையும் தகுதியையும் பாபாவே அளக்கும் வல்லமை நிறைந்தவராக இருந்தார். ஏனெனில் பாபா ஓர் சர்வ வியாபியும் சர்வ வல்லமை நிறைந்தவரும் ஆனவர். ஓம் சாய்ராம். தாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.